அடுத்து நம்ம முதலாவது குறளுக்கு வரலாம். 151வது குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவர்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். அவர் எதற்காக தோண்ட போகிறார்? கிணறு வெட்டுவதற்காக தோண்டுவார், அல்லது உழவர் உழுவதற்காக அதை ஆழமாக பதிவு செய்வார், அல்லது கட்டடம் கட்டுவதற்காக அந்த எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு தோண்டுவார். அப்படி தோண்டுவதனாலே நிலம் எவ்வாறு நமக்கு நன்மை செய்கிறதோ, நாம் அப்படி எப்படிப்பட்ட நன்மையை செய்ய வேண்டுமானால் அகழ்வாரை தாங்கு நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அந்த நிலத்தை எவ்வாறு அவர் அகழ்கிறாரோ, அது எப்படி அந்த அகழ்ந்ததுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை அந்த நிலமானது கொடுக்கிறதோ, அந்த அளவுக்கு உன்னால் கொடுக்க முடியலை என்றாலும் கூட, அப்படி இகழ்கிறவர்களை, உங்களை வசைபாடுகிறவர்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுகிற பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தலை என்றால் முதன்மையானது என்று பொருள். இகழ்பவர்களை பொறுத்து கொள்வது தலை சிறந்தது, முதன்மையானது, சிறந்தது என்கிற பொருளே வருகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுல இவர் பசு மாதிரி அமைதியானவர் அப்படின்னு சொன்னா, பசு ஒரு அமைதியான விலங்கு. அப்படி சொன்னோன்னே அவருக்கு 4 கால் இருக்குதா, கொம்பு இருக்குதா அப்படிலாம் ஆராயக்கூடாது. இவர் சாது என்பதை சொல்வதற்காக அந்த எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டதை அன்றி அந்த அந்த உருவ அமைப்பை மனதில் கொண்டு செயல்படக்கூடாது என்பதற்கு தான் அது. இகழ்வதற்குரிய காரணம் எதுவும் இல்லையாகும், தாமே தமக்குரிய இழிதகைமையால் இகழ்ந்து பழி கூறுவாரை மறுத்து பழி எதுவும் கூறாராய் பொறுத்து கொள்ளுதல் உயர்ந்த பண்பு. எடுத்துக்காட்டாக இன்னொரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன் பாருங்க. விவேகானந்தர், அதாவது துறவிகள் பிச்சை எடுத்து உண்பார்கள். அப்படி பிச்சை எடுத்து உண்பதற்காக ஒரு வீட்டிலே போய் அவர் பிச்சை கேட்கிறார் விவேகானந்தர். அது அவங்களுக்கெல்லாம் இகழ்ச்சி கிடையாது. ஏனென்றால் அவர் வேற காசு பணம்லாம் பெற மாட்டார்கள். ஒரு வேளை உணவு இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு. அது ஒரு வேளை உணவு உண்பவன் யோகி என்று சொல்வார். அப்படி கேட்கிற போது அவன் தகாத வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே அந்த உணவை போட வருகிறான். அவர் கேட்கிறாரு, உணவை வாங்காமல், நான் மறுத்து விட்டால் என்ன செய்வீர்கள்னு அந்த உணவு அளிக்க வருகிறவரை கேட்கிறார். நான் திரும்ப கொண்டு போயிருவேங்கிறார். இப்ப நீங்கள் என்னை திட்டினீர்கள் அல்லவா, அதுபோல் அதையும் நீங்களே கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப யார் ஒருவரும் நம்மை தீய வார்த்தைகளை சொல்லுகிற போது நாம் பேசாமல் இருந்தால் நம்மளை மழுங்கல் என்று சொல்லுவார்கள். சொன்னா சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுறணும். சில பேர் நோண்டி விடுவான். அவர் உன்னை இப்படிலாம் திட்டினாரு, நீ பேசாம இருக்கிற அப்படின்னு அவன் சொல்லாதெல்லாம் சேர்த்து சொல்லி நோண்டி விடுவான். சமுதாயத்துல இதை நிறைய பார்க்கலாம். அப்படி நோண்டுகிற போது இப்ப நம்ம ஒரு பந்தை சுவற்றிலே அடித்தால் நமக்கு திருப்பி வரும். அதுபோல நாம் அவர் திட்டியதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால அது அவரிடமே இருக்கட்டும் என்று விட்டு விடுகிறோம். அவர் என்ன திட்டினாரோ அது அவருக்கே சேரும். இது நம்ம அனுபவத்துல பார்க்கலாம். என்னவெல்லாம் நம்மை அவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த தீமைகள் எல்லாம் அவர்களுக்கே கிடைப்பதை நான் என்னுடைய அனுபவத்துல நிறைய பார்த்திருக்கிறேன். அந்த தீமை மிக ஆழமாக அவர்களுக்கு பதிவாகும். அதனாலதான் அந்த பொறுமை மிகப்பெரிய வீரம் என்று சொல்வதனுடைய காரணமே, பொறுத்து கொள்வதனுடைய காரணமே அதான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு அந்த மாதிரி வரும். நம்முடைய மனதில் அந்த ஆங்கிலத்துல ஷார்ட் டெம்பர்ம்பாங்க, முணுக்குன கோபம் வந்துடும். அப்படி அந்த கோபம் வருவது நமக்கு எவ்வளவு தீமை பயக்கும் என்றால், அந்த வெகுளாமை வருகிற போது அதை நம்ம தெளிவா பார்க்க போறோம். வெகுளாமை என்கிற அதிகாரம் வருகிற போது அந்த கோபத்தினால அதுக்கு தொடர்பு, இது மாதிரி கோபம் ஊட்டுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது சிரித்துக்கொண்டே போய்விட வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது உனக்கே ஆகட்டும் என்று சொல்வார்கள். அது கூட நமக்கு அந்த தவ வலிமை குறையும். அப்படி சொல்வது கூட சமஸ்கிருதத்துல ததாசு என்று சொல்வார்கள். அப்படின்னா, நீ எல்லாம் சொன்னியோ அதெல்லாம் உனக்கே ஆகட்டும்,
அது கூட ஒரு நமக்கு தவக்குறைவாகிவிடும். அதையும் சொல்லாமல் புன்னகைத்து நாம் விட்டு விடுவோமேயானால் அவர்களுக்கு பெரிய தீங்காக ஏற்பட்டுவிடும். நமக்கு அது நோக்கம் நம்முடைய மனசுல அது கிடையாது. நாம் அவருக்கு அது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதனால அவருக்கு அப்படி ஏற்பட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அன்று. நாம் பொறுமையாக இருப்பதனால. அப்படி நாம் பொறுமையாக இருப்பதனாலே அவர்களுக்கு துன்பம் அதிகமாக வந்துவிடும் என்பதை அவர்கள் அறியவில்லை என்பதனாலதான் அறிவிலிகள் என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறு அறிந்தோ அறியாமலோன்னு முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க தொடக்கத்துல. அறிந்தோ அறியாமலோ பிறர் நமக்கு செய்கிற பிழைகளை நாம் பொறுத்தருள வேண்டும். அப்படி பொறுத்தருளுகிற போது அவர்களுக்கு குடைச்சல் அதிகமாக வரும். அப்படி வர வேண்டும் என்று நம்முடைய விருப்பம் இல்லை. அது அறக்கடவுளுடைய விருப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நம்ம சமுதாயத்துல நிறைய பார்க்க முடியும். திரும்ப அந்த குறளை பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தலை என்பதற்கு எல்லாமே தெரிந்த பொருளுடைய சொற்கள் தான் இங்கே இருக்கின்றன. நம்ம சீர் என்று சொல்லுகிறோம் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். இங்கே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை எல்லாமே சொற்களாக இருக்கின்றன. ஆனால் செய்யுள் அமைப்புல நம்ம சீர் என்று தான் சொல்லி பழக வேண்டும் என்பதனால ரெண்டையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சில இடங்கள்ல நான் சொற்கள் என்று சொல்வதற்கு இந்த இடத்துல எதுவுமே இந்த பின்னலாக இல்லை. இப்ப கற்றதனால் லாய அப்படின்றதுன்னா அது சீர். அதனால எல்லாமே பொதுவா சீர் என்று சொல்லிவிட வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம் அதுதான். எடுத்து 2வது குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது இங்கே இறப்பினை என்பது இறந்து போறது என்று பொருள் அன்று. அதையாவது பிறர் அதிகமாக நம்மை வசைபாடுகிறார்கள். துன்பப்படும்படியான, அதாவது எக்ஸீட்னு சொல்லுவாங்க, அதிகப்படியாக என்று. அது மிகையாக சொல்வதைத்தான் இங்கே இறப்பினை என்றும் பொறுத்தல். அந்த 2வது சீரை 1ஆவதாகவும் 3வது சீரை 2ஆவதாகவும் முதல் சீரை 3ஆவதாகவும் போட்டால் பொருள் விளக்கும். இறப்பினை என்றும் பொறுத்தல். பொருள் புரியத்துக்காக மாற்றி சொல்றேன். அதனை மறத்தல் அதனினும் நன்று. இப்ப உங்களுக்கு செய்நன்றி அறிதல்ல உள்ள குறள் நினைவு வரணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றல்லாத செயல்களை, நல்லதல்லாத செயல்களை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? அதுபோல அவர்கள் கடினமான மனம் புண்படும்படியான சொற்களை சொல்லி நம்மை துன்புறுத்தி இருந்தாலும் அதனை மறந்து விடுவதால் அதை விட நல்லது அதனினும் நன்றுங்கிறார். நீங்கள் எப்பொழுது பொறுமையை காத்தீர்களோ, பொறுமையை காத்தல் மிகவும் சிறப்பு. அதை விட, அந்த பொறுமையை காத்ததை விட அவர்கள் சொன்னதை அப்பொழுதே மறந்து விடுதல் என்பது அதைவிட சிறப்பானது, நல்லது என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் என்று. அதனினும் என்பது பொறுத்துக் கொள்வதை விட மிகவும் நல்லது என்று சொல்கிறார். மறந்து விடுதல். அவர்கள் அதை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது மனக்கவலை ஏற்படும். அதுக்காக தான் அதை அப்படி சொல்றார். அதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது என்பதனால அந்த வினாடியே அவரை பற்றி நாம் சிந்தையில் கொள்ளக்கூடாது என்பதுதான் கருத்து. இது இறப்பினை என்பதை நாம் தெளிவாக கொள்ள வேண்டும். இறப்பினை என்பதற்கு நாம இறப்பு, அதாவது மரணம் என்கிற பதத்தை, அந்த சொல்லை பொருளாக கொள்ளாமல் மிகுதியாக முறை நன்றாதலால் பிறர் செய்த மிகையை எக்காலத்தும் பொறுத்து கொள்க என்பது அந்த இறப்பினை என்பது. இறப்பினை என்றும் பொறுத்தல், அதனை மறத்தல் அதனினும் நன்று என்று சொல்கிறார். இப்ப மறத்தலாவது தீங்கு செய்தாரை நட்பாக கருதலும் அவருக்கு நன்மை செய்தலுமா என்று ஒரு உரை வருகிறது. தீமையை பொறுத்துக் கொள்ளுதல் என்றும் சிறப்பு, அதனை என்றும் எண்ணாமல் மறந்து விடுதல் அதனினும் சிறப்பு என்று இளங்குமரனார் சொல்லுகிறார் அந்த உரையை. அதாவது பழிக்கு பழி வாங்கக்கூடிய அல்லது தீங்கு செய்தாரை தண்டிக்கக்கூடிய காலத்தும் பொறுத்து கொள்ளுதலே உண்மையான புரையாதலின் அக்காலமும் அடங்க என்றும் என்றார். இறப்பு சொல்லிலும் செயலிலும் நெறி கடந்த நடத்தை.
அதாவது சொல்லினாலேயும் தன்னுடைய செயலினாலேயும் தீங்கு செய்வார்கள். அப்படிப்பட்ட காலத்திலேயும் அதை பொறுத்துக் கொள்வது, அதை மறந்து விடுதல் நன்று என்பது அதனுடைய சரியான விளக்கமாக அமையும். மீண்டும் குறள் பாருங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இதுலயும் உங்களுக்கு தெரியாத பொருள் புரியாத சீர்கள் எதுவும் இல்லை. அது பொருள் புரிவதற்காக இறப்பினை என்றும் பொறுத்தல் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்று அந்த குறளுக்குள்ளாகவே அந்த பொருளை நாம் பார்க்க முடியும். அடுத்து 3வது குறள், இறப்பினை இன்மையுள் இன்மை வெறுந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை. இந்த 2வது குறளுக்கு நீங்க குறிப்பேடுகள்ல குறிச்சுக்கங்க. 2வது குறளுக்கு 108, 303, 314. இப்ப பொறுத்தல் இறப்பினை என்கிற குறளுக்கு 108, 303, 314 3 குறள்களை நீங்கள் குறித்து இணைத்து படித்துக் கொள்ளலாம். அடுத்து இப்ப 3வது குறளுக்கு 444, 841, 841. சில பேர் 841 சொல்லுவாங்க. அப்படி சொல்வது பிழை. அதனால 841, 841. 800ன்னு சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 800 என்று சொல்ல வேண்டும். 801, 840, 841 அப்படி வரணும். அதனால இது 841, 1063 3 குறள்கள். 444, 841, 1063 ஆகிய 3 குறள்களை நாம் இந்த குறளோடு இணைத்து படிக்க வேண்டும். சில பேர் அட்வான்ஸா இருப்பாங்க. அது மாதிரி உள்ளவர்கள் உடனுக்குடன் அன்றன்றைய வீட்டு பாடமாக இதை கலந்து படிக்கிற போது அவர்களுக்கு இதனுடைய இன்பம் தெரியும். இந்த இலக்கிய இன்பம் என்றால் என்ன என்பதை இப்படி அதை இணைத்து படிக்கிற போது, இந்த குறள்களோடு இணைத்து படிக்கிற போது அந்த பேரின்பம் புலப்படும் என்பதனால அப்பப்ப நான் சொல்லிடுறேன், குறிச்சு வச்சுக்கோங்க. வெறுமையிலும் கொடிய வறுமையாகும். அறிவற்றவர் செய்த தீமையை பொறுத்துக் கொள்வதில் சிறந்த வலிமையாகும் என்று ஆவேரா என்பவர் அந்த உரை சொல்கிறார். அடுத்து இளங்குமரனார் எப்படி சொல்கிறார் என்றால், வறுமையுள் வறுமை விருந்தினரை பேண இயலாமை, வலிமையுள் வலிமை அறிவிலார் செய்யும் தீமையை பொறுத்தல். இதற்கு ஓமை சொல்றார். விருந்தினர், இப்ப நம்ம விருந்தோம்பல் பார்த்தோம் இல்லையா? விருந்தோம்பலையே இப்ப நீங்க ஒரு வகுப்பை விட்டுருந்தீங்கன்னா இதை இணைத்து பார்க்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் வகுப்பை விடாமல் தொடர வேண்டும் என்பது சொன்னதனுடைய நோக்கமே, முன்னாலே உள்ள கருத்துகள் அடுத்தடுத்தும் சேர்ந்து வரும் என்பதனாலதான் இதை நாம் அப்படி இணைத்து படிக்க வேண்டும் என்பதை கவனமாக கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இப்ப வறுமையுள் வறுமை விருந்தினரை பேண இயலாமை, வலிமையுள் வலிமை அறிவிலார் செய்யும் தீமையை பொறுத்தல். நம்ம இளையன்குடி மாறனாருடைய வரலாறை பார்த்தோம் அல்லவா? சரியானது, சரியா போடுறீங்க. அப்படி பார்க்கிற போது அவர் உணவு கொடுத்தே அவர் மிகவும் வறுமையாயிட்டார். அப்ப அதை போல அது இயலாமல் போகல. அவருக்கு கடைசி வரைக்கும் செய்தார் என்பதை, எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் அந்த நிலத்தில் கிடந்த மிதக்கிற அந்த நெல்லை எடுத்து அவர் புதுக்கி உணவு சமைத்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அப்படி வறுமையிலும் அவர் செம்மையாக தன்னுடைய விருந்தினரை பேணும் உத்தியை செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். இப்ப இந்த குறளை பொறுத்தளவில் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை, அறிவிலாறு செய்யும் தீமைகளை நாம் எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உவமையை கையாளுகிறார். விருந்தினர் வன்மையுள் வறுமை, வறுமையுள் வறுமை விருந்தினரை பேண இயலாமல் போகும். அப்படி போகிறதை போல வலிமையுள் வலிமை அறிவிலார் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் என்பதை இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை என்கிற குறள் மூலமாக சொல்லுகிறார். இதுல வறுமை கொடுமையை பொறுமை பெருமையையும் இன்மை வன்மை என்னும் இலக்கிய நயம் காட்டியிருக்கிறார். வள்ளுவத்தினுடைய சிறப்பு இது. வறுமை கொடுமையையும் பொறுமை பெருமையையும், இன்மை வறுமை கொடுமை என்பது இன்மை, பொறுமை பெருமை என்பது வன்மை என்பதை மிக அழகாக இன்மை வன்மை என்ற இலக்கிய நயத்தோடு இந்த குறளில் அவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அடுத்து இன்மையாவது உண்ணுதற்குரிய வழியில்லாத கொடிய வறுமையாம். அவ்வறுமையினும் கொடுமையானது. அந்நிலையில் விருந்து செய்ய தக்கார் ஒருவர் தம்மை நாடிவர் அவருக்கு விருந்து செய்தலை தவிர்த்து அவர் வருந்தாராயினும் தாம் வருந்தும் அவ்வளவு நிலையம். அவர் கூட வருந்தலை. அவங்க நிலைமையை பார்த்துட்டு இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா விருந்து அளிக்கிறவர்களுக்கு ஐயோ நம்ம இவரை சரியா உபசரிக்க முடியவில்லையே என்று மனத்தாங்கல் இருக்கும். அதான் விருந்தோம்பலை செய்ய இயலா வறுமையே வறுமைகளெல்லாம் கொடிய வறுமை. ஏனென்றால் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்கிற அடிப்படையை இங்கு தகர்க்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அந்த அறம் விருந்தோம்பல் என்கிற தலையாய அறம் தகர்க்கப்படுகிறது என்பதனால அவர்களுக்கு வந்த விருந்தினருக்கு மன வருத்தம் இல்லாவிட்டாலும் கூட உபசரிக்க முடியாமல் போன அந்த மனத்துன்பம் பெரிது என்பதை இந்த குறள் மூலமாக அவர் சொல்லுகிறார். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்பது 3வது குறள். சிறுபான்ற்று ஒரு செய்தி வருது. அந்த நான் பாடலை சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். சமையல் பகுதியில புழுதி, அதில் உள்ள ஈரப்பதத்தினால் காளான் இந்நிலையில் இருந்தால் சமையல் எப்படி நிலையாக இருக்கும்? அது மாதிரி சூழல்ல உணவுக்கு அரிசியோ மற்ற எதுவும் இல்லை. அந்த வீட்டினுடைய தலைவி இல்லத்தரசி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், கொள்ளை பக்கத்திலே சென்று பார்க்கிறாள். அங்கே கீரைகள், வேளைக்கீரை என்று சொல்வார்கள். அந்த வேளைக்கீரை என்பது தளிர்த்து வந்திருக்கிறது. அந்த கீரையில் சிலவற்றை முடிந்த அளவுக்கு பறித்து அதை உணவாக்கி உண்கிறாள். அவ்வளவு வறுமை, எதுவுமே இல்லை. அதற்கு உப்பு கூட இல்லையா வீட்டுல. அந்த வேளைக்கீரையை உணவாக்கி உண்பதற்கு உப்பும் இல்லாத அளவுக்கு அவர்களுடைய நிலை இருந்தது என்பதை அந்த நம்ம 1041வது குறள் நல்குறவுல பாத்தீங்கன்னாக்க, இன்மையுள் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்பார். இப்ப இன்மை என்பது வறுமை, இன்னாதது என்பது துன்பம் தரக்கூடியது. இன்மையுள் இன்மை யாதெனின் யாது என்றால் இன்மையின் இன்மையே இன்னாதது. அந்த ஏழைமை தன்மைதான் மிகவும் துன்பம் தரக்கூடியது என்பதை 1041வது குறளிலே சொல்லுவார். அப்ப இந்த இன்னும் சங்க நூல்கள்லாம் பார்த்தோம்னா புலவர்களுடைய வீட்டு அடுப்படியில பூனை தூக்கும்பாங்க. பூனை தூக்குதுன்னா என்ன, அடுப்பெரிச்சு பல நாள்கள் ஆகிவிட்டது என்று பொருளாகும். அவ்வளவு வறுமை. அந்த வறுமையிலும் அவர்கள் இந்த அப்படியே அந்த விவரம் தெரியாமல் மூடி பாதுகாப்பார்கள். ஆனால் வந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதை இந்த நோண்டி விடுறான் இல்லையா, அது மாதிரி அவர்களுடைய கோபத்தை தூண்டுகிற மாதிரி, அது மாதிரி சரியான விருந்தினர்கள் அது மாதிரி செய்ய மாட்டார்கள் என்பதை இந்த குறள் மூலமாக பார்க்கிறோம். அடுத்து 4வது குறள். நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை என்பது கலித்தொகை தொடர். மனத்திற்பம் என்னும் நிறை நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை என்றும் கடைப்பிடியாக கொள்ள வேண்டும். மனத்திற்பம் என்னும் மன உறுதி, திட்பம்னா உறுதி, பின்னால வினைத்திற்பம் என்று ஒரு அதிகாரம் வருகிறது. திட்பம் என்றால் உறுதி என்று பொருள். மனத்திற்பம் என்னும் நிறை நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை என்றும் கடைப்பிடியாக கொள்ள வேண்டும் என்பது கருத்து. பொறை உடைமையை கெட்டியாக பற்றி கொண்டால் நமக்கு நிறைவுடைமையாம் உயர் பேறு வாய்க்கும். பொறை உடைமையை கெட்டியாக பற்றி கொண்டால் நமக்கு நிறைவுடைமையாம் உயர் பேறு வாய்க்கும். நிறைவுடைமை என்பது என்ன? பொறை உடைமை சொன்னோம். இங்க நிறைவுடைமை என்றால் சான்றாண்மை தன்மை, எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்வது, எந்த ஒரு தீமையையும் எந்த ஒரு துன்பத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளுதல், இதெல்லாம் இயல்பு என்கிற மனநிலை. அந்த மன கொந்தளிப்பு வரக்கூடாது. ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம இறை வழிபாடு செய்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம் என்று ஒரு புலம்பல் இருக்கக்கூடாது. அது எல்லாரும் செய்யறது தான். நீ செய்யவில்லை என்றாலும் நமக்கு நல்லது நடக்கும் என்றாலும் கூட அந்த மன வலிமை என்பது, அந்த மன திட்பம், மன உறுதி என்பது
நிறைவுடைமை இருந்தால்தான் அது சரியாகும் என்பதனால நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின். நிறைவுடைமையோடு நீங்கள் இருக்க வேண்டுமானால் பொறை உடைமையை எப்பொழுதும் போற்றி ஒழுக வேண்டும். இந்த படும் என்கிற வினைக்கு வேண்டும் என்று ஒரு துணை வினையாக கொள்ளலாம். ஒழுக வேண்டும் என்பது துணை வினை. அதை நாம் துணைவினையாக பொருள் கொண்டு பார்த்தால் இன்னும் தெளிவாக விளங்கும் என்பதனால் அதை நான் கூறுகிறேன். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்பது திருக்குறள். அந்த படும் என்பது வினை. அந்த படும் என்பதற்கு பதிலாக அதுக்கு பொருள் தெரிந்து கொள்வதற்காக, தெளிவான பொருள் தெரிவதற்காக போற்றி ஒழுகப்படும் என்பதை போற்றி ஒழுக வேண்டும் என்பது அது துணை வினையாக கொண்டு பொருள் பார்த்தால் நிறைவுடைமையினுடைய உயர்வு நமக்கு தெரியும் என்பதனாலே இதை நிறைவுடைமையை வலியுறுத்துவதற்காக நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும் என்று அந்த 4வது குறள் சொல்லுகிறார். அடுத்து 5வது, உருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொதித்தாரை பொன்போல் பொதிந்து. இதற்கு 123, 294 ஆகிய 2 குறள்களையும் நாம் இணைத்து படிக்க வேண்டும். 1, 2, 3 123, 2, 9, 4 294 அந்த 2 குறள்களையும் இந்த 5வது குறளுக்கு இணைத்து நாம் பார்க்க வேண்டும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து வைப்பர். பொருள் குறளுக்குள்ளே பொருள் பாருங்க, இவ்வளவு அற்புதமாக செய்திருக்கிறார். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து வைப்பர். அப்படி படிச்சா அந்த குறளுக்குள்ளேயே பொருள் வந்து விடுகிறது. ஒருத்தார் என்றால் அதாவது தீமை செய்தவரை தண்டிப்பவரை எவரும் மதியார். அதனால அப்படி ஒரு தண்டித்தவரை, தண்டித்தல் என்றால் அதாவது இப்ப பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை தண்டிப்பது என்பது அவர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல, அவர்களை செம்மைப்படுத்துவதற்காக. அதேபோல் பள்ளிகளிலே ஆசிரியர்கள் கொடுக்கிற அந்த சிறு தண்டனை அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, அது அவர்களை மேலும் கல்வியில் உயர்த்துவதற்காக, அவர்களை நல்லொழுக்கத்தின்பால் ஈடுபடுத்துவதற்காக கொடுக்கிற சில தண்டனைகள் அதை இதுல சேர்க்கக்கூடாது. ஒரு பணியாளர் ஒரு தவறு செய்கிறார் என்றால் அவருக்கு இயல்பாக மன்னித்தல் என்கிற ஒரு தண்டனை கொடுக்கணும். அவர்களுக்கு மன்னித்தல் என்கிற முதல் தண்டனை. அதன் பிறகு மீண்டும் செய்தால் அதை வலியுறுத்த வேண்டும். அதை இது மாதிரி செய்யக்கூடாது என்பதை இப்படி படிப்படியாக செய்துதான். அப்படிலாம் செய்யலேன்னு சொன்னா அவன் மிகப்பெரிய குற்றங்களை செய்து விடுவான். அதற்காக கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன தண்டனைகள் எல்லாம் ஒருத்தல் என்பதிலே வராது. ஒருத்தல் என்றால் அவரை தண்டித்தல் என்று பொருள். தீமை செய்தவரை தண்டிப்பவரை எவரும் மதிக்க மாட்டார், ஆனால் தீமையை பொறுத்து கொண்டவரை பலரும் மதிப்பார்கள். பொறுமை உயர்ந்த பொன்னினும் உயர்ந்தது என்றது இது. அதனால பொறுமை உடையவரை அப்பண்பால் அறவோர் போற்றுவர், மிக மேன்மையாக போற்றுவர் என்று பொருள். பொறுமையாக இருப்பவர்களை அறவோர் போற்றுவார்கள், மிகவும் மேன்மையாக போற்றுவார்கள். அதனால அவன் என்ன பண்ணணும்னா, பொன்போல் பொதிந்து என்றால் பொன்னினும் உயர்ந்தது. அப்படி பொறுமை காப்பது பொன்னை விட உயர்ந்தது, பத்தரை மாற்று தங்கத்தை விட உயர்ந்தது என்பது இந்த பொறுமை. பொறை உடைமையில இந்த பொறுமையினுடைய குணநலன்கள், பொறுமையை காத்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை மிகச் சிறப்பாக இந்த அதிகாரத்திலே சொல்லி வருகிறார். குறளை பாருங்கள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து.